இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல, பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல, வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா, வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 27 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். இயேசு சொன்ன வார்த்தை இது. இயேசுவிடம் ஒரு வாலிபன் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள, அதாவது நான் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு வேண்டிய தகுதிகள் அல்லது அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது சில காரியங்களை சொல்லுகிறார். எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை முறை இருக்க வேண்டும், இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும், சிறு வயதிலிருந்து நான் செய்து வருகிறேன் சொல்லுகிறான். ஆனால் உன்னிடம் ஒரு குறைவு இருக்கிறத, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் செல்வந்தனாய் இருக்கிறான். அந்த ஒரு குறைவு என்ன குறைவு? நீ பணக்காரனாய் இருப்பது தவறல்ல, நீ ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், இவைகளெல்லாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாற வேண்டும். சில காரியங்களை செய்து அதையெல்லாம் செய்து விட்டு என்னை பின்பற்றுவான். அவனுக்கு மனதில்லை, திரும்பி போய்விடுகிறான். அன்றவர் அதை பார்த்து சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான், இவ்வளவு ஆஸ்தி உள்ளவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது, பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நினைக்கலாம், அப்படிப்பட்டவங்களாம் போக முடியாதா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியும். சில காரியங்களை விட்டுவிட சொன்னால் விட்டுவிட வேண்டும், சில காரியங்களை செய்ய சொன்னால் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் என் வாழ்க்கைக்கு முக்கியம் என்று சொல்லும் பொழுது இப்பிரபஞ்சத்திற்குரிய அல்லது உலகத்திற்குரிய பணம், பொருள், ஆஸ்தி இதை பிடித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் மறுமைக்குரிய வாழ்வை நாம் பிடித்துக் கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. இப்போ எல்லாரும் கேட்கிறார்கள், அப்போ பரலோகத்துக்கு யார்தான் போவது? கடினமானது, ரட்சிக்கப்படுவது எப்படிதான் கூடும்? ஆனால் ஆண்டவர் சொல்றார், மனுஷனால் இது கூடாதவைகள், ஆனால் தேவனால் கூடும். செங்கடலை அவர் பிளந்து கொடுத்தவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அநேகர் நாமே யோசிப்போம், இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் மனம் திரும்பவே மாட்டாங்க, இவங்க இந்த குடிப்பழக்கத்தை விடவே மாட்டாங்க, பலவித அந்த குறைவுகளே சொல்லி யாராலும் மாற்ற முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க, ஆண்டவனால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. நோ, மனிதனால் முடியாதவைகள் தேவனால் முடியும். அதுதான் நான் அந்த விசுவாசத்துக்கு நாம் வந்துவிட வேண்டும். சமீபத்தில் ஒரு வல்லமையான ஊழியக்காரரை சந்திக்க நேரிடும் பொழுது அவருடைய ஊழியத்தின் காரியங்களை குறித்து அருகில் இருந்தவர் சொன்னும் போது அவருக்கு கல்லூரிகள் இருந்தது. அப்போ அந்த மாதிரி காலேஜஸ்க்கெல்லாம் ஓனர் அவர் தான். ஆண்டவருக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டோடைய சந்திப்பு ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இவையெல்லாம் விட்டு விட்டு என்னை பின்பற்றி வாங்குறார். இஸ் இட் பாசிபிள்? செய்ய முடியுமா? உலகம் அவரை பார்த்தவருக்கு அறிவே இல்லை என்றுதான் சொல்லும், உறவுகளும் அதைத்தான் சொல்லும். ஆனால் இவர் அப்படியே ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த தன்னுடைய காலேஜஸ் எல்லாத்தையும் ஒருத்தர கொடுத்து நீங்க அதை பார்த்துடுங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு வாடகை வீட்டில் தான் ஒரு வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்தார். தேவன் அதை பார்த்தார். யோசித்து பாருங்கள், தேவன் பயன்படுத்துகிறார். எல்லா கான்டினென்ட்லயும் அவருக்கு இன்னைக்கு சபையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேசங்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி ஒவ்வொரு கண்டங்களிலும் அவருக்கு தேவாலயங்கள் இருக்கிறது. இவர் அங்காங்கே போய் வல்லமையாய் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். மனிதனால் இது கூடுமா? கூடாது. ஒரு பெரிய காரியத்தை, ஆசீர்வாதத்தை விட்டுட்டு இதெல்லாம் வாங்கினா வரமாட்டாங்க, அது முடியாது, நீர்தான் ஆண்டவரை கொடுத்தீர் என்று சொல்லி நாம் திருப்பி கேட்போம் அல்லது ஜெபிப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவருடைய கரத்தில் நம்ம முழுவதும் கொடுத்த அதை காட்டிலும் பல மடங்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதம் அதோடு விட்டு விடுவதில்லை. இம்மை நமக்கு நிரந்தரம் அல்லவே. எப்பொழுது வேண்டுமானால் இம்மைக்குரிய ஓட்டம் நின்று விடலாம், ஆனால் மறுமைதான் நமக்கு நிரந்தரம். அவருடைய ராஜ்யம்தான் நமக்கு முக்கியமானது. அதற்காக எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள, அதற்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க நான் ஆயத்தம் சொல்ல முடியுமா? சொல்லுவோம் என்று சொன்னால் எல்லா காரியங்களும் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். நம்முடைய கண்கள் காணும். மாறாதுன்னு சொன்னவைகள் கூட மாறுகிறதை பார்ப்பீர்கள். திருந்தாது என்று சொல்கிறது திருந்துகிறதை பார்ப்பீர்கள். முடியாது என்று சொல்கிற காரியங்களை கூட முடிவதை பார்ப்பீர்கள். அவருடைய கரத்தில் நம்ம முழுவதுமா ஒப்புக் கொடுத்து
காரியங்களை வாய்க்கும்படியாய் ஜெபிப்போம். நிச்சயமா மாற்றத்தை பார்க்க முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அநேக காரியங்கள் எங்களால் முடியாது என்று சொன்னால் யாராலும் முடியாது என்று நாங்கள் முடிவுக்கு வந்து விடுகிறோம். அப்படி அல்ல, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. நீரே சொல்லியிருக்க அந்த வார்த்தையின்படி முயற்சி எடுத்து தோற்று போனவர்கள் இது அவ்வளவுதான், இனி நான் அட்வைஸ் பண்ண விரும்பல, இனி எதுவும் பேசுறதுக்கு விரும்பல, இனி நான் கையை கழுவிட்ட தண்ணி தெளிச்சு விட்டேன்னு சொல்லி அநேக நேரத்தில் அநேக காரியங்கள் நாங்கள் அப்படி பேசி புறக்கணிக்கிறோம், அல்லது அவ்வளவுதான் என்று சொல்லி விசுவாசத்தை இழந்து விடுகிறோம். அப்படி அல்ல ஆண்டவரே, உடைய திட்டம், உடைய சித்தம் பெரிது என்பதை நாங்கள் இந்த நாட்களில் உணர்கிறோம். இம்மைக்குரிய காரியங்கள் நாங்கள் பிடித்துக் கொண்டிராதபடி, அதுதான் முக்கியம் என்று சொல்லி இராதபடி, அதையும் தாண்டி மேன்மையான மறுமையிலும் உம்முடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாங்கள் சிந்திக்க, தியானிக்க, அதை பிடித்துக் கொள்ள, அதற்காகவே வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. காரியங்கள் மாறட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். எதெல்லாம் முடியவில்லையோ சோர்ந்து போய் விடாதீர்கள், அல்லது முடிந்து விட்டது என்று சொல்லிவிட வேண்டாம். இல்லை, ஒரு ஆரம்பம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நமக்கு முடித்துக் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் வாழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால்